வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலெக்ஷன்ல பார்க்க போறோம் ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். முக்கணில தான் செய்ய போறோம், மாப்பழ வாழையில. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. நம்ம எப்பவுமே முக்கணினா பாயசம் தான் செய்வோம். இன்னைக்கு ஆனா டிஃப்ரெண்டா நம்ம ரோஜஸ் கலெக்ஷன்ல ஸ்பெஷலா ஸ்வீட் தான் செய்ய போறோம். வாங்க பார்த்துடலாம். வாழைப்பழம் ஸ்வீட் செய்யறதுக்கு கடாயில நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா வாழைப்பழம் பச்சை வாசனை அடிக்கும், அதனால அந்த வாசனை போற வரைக்கும் கடாயில கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது வாழைப்பழம் தாங்க ஸ்வீட் எடுக்க போகிறோம். வாழைப்பழத்தை நல்லா செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழம் எடுத்துக்கலாங்க. நேவந்தரம் பழத்தில் கூட ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்லைஸாக கட் பண்ணிக்குவோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வாழைப்பழத்தோட நல்லா வெள்ளை சேர்ந்து வரட்டும். இப்போ நம்ம சேர்த்தா வாழைப்பழம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அப்போதான் நல்லா எல்லாம் சாந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணும்போது கரைஞ்சிடாம இருக்கும். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. அடுத்ததான் வெல்லம் நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நல்ல வாழைப்பழத்துல நல்லா வெந்து வரட்டும். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்டான டிஷ்ங்க. டேஸ்ட் என்னமோ வேற லெவல்ல இருக்குங்க. வாழைப்பழம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது வந்து மாம்பழத்துல தாங்க ஸ்வீட் செய்ய போறோம். இப்போ மாம்பழ சீசன் இருக்கும்போது கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு மாம்பழத்து ஸ்வீட் செய்ய கடாயை ஆன் பண்ணி ரவையை வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ரவை ஒரு பவுல் எடுத்துருக்கேன். நல்லா வாசம் வர வரைக்கும் இளவரப்பா வறுத்துக்கலாங்க. நாம செஞ்ச வாழைப்பழ ஸ்வீட்டை பவுலுக்கு மாத்திக்கலாங்க. ஜம்முன் ரெடி ஆயிடுச்சுங்க. அதான் மாம்பழத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்குங்க. ஜார்ல நைஸா அரைச்சு எடுத்து வந்துடலாங்க. ரவை நல்லா இளவரப்பா வறுத்தாச்சுங்க. கரிகிடக்கூடாது, லைட்டா வாசம் வந்தா மட்டும் போதுங்க. பவுல மாத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்யற ஸ்வீட்டை வாழையில தாங்க வேக வச்சு எடுக்க போறோம். நெய் தடவி இருக்கு வாழையில. கொஞ்சமா நம்ம பெசரி எடுத்து வச்சிருக்கத எடுத்து இந்த மாதிரி இடையில வேக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. ரவையோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமா இருக்கும். கொஞ்சமா நெய் சூப் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வாழையில தாங்க வேக வச்சு எடுக்க போறோம். தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ரவை இழுத்துருங்க. இந்த பதம் கரெக்டா இருக்கும். கரைஞ்சி எடுத்து வந்துருச்சுங்க. அடுத்ததா கடாய் வச்சுட்டு பலாப்பழத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நெய் சேர்த்துக்கலாம் கடாயில. சேர்ப்பது பலாப்பழத்துல ஸ்வீட் தாங்க சேர்ப்போம். வெள்ளம் கரைஞ்சி வந்தா போதுங்க. கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்திருக்கேன். லைட்டா கரைஞ்சி வந்தா போதும் வெள்ளம். இப்ப நம்ம வெந்த ஸ்வீட்டை பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. ரொம்ப சூடா இருக்குங்க. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா வாசம் கம்மன்னு வருதுங்க. திறந்து பார்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா பலாப்பழம் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சுங்க.
நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதி வரட்டு லைட்டா. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ துருவல் சேர்த்துட்டு வெள்ளத்திலே நல்ல நைஸ் உப்பு இருக்குங்க, அதனால நான் சேர்க்கலங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாங்க. ஆனா இன்னைக்கு நான் எதுவும் சேர்க்கல. நல்லா பலாப்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்குங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச பலாப்பழ ஸ்வீட் வந்து அப்படியே அல்வா பதத்துல வந்துருச்சுங்க. கரண்ட்ல இருந்து நல்லா வலிக்கி விழுதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச பலாப்பழ ஸ்வீட்டை பவுலுக்கு மாத்திக்கலாங்க. இன்னைக்கு நாம செஞ்ச பலாப்பழ ஸ்வீட் வந்து அடுத்த வீட்டு வாசகதவே தட்டிடுங்க. வாசனை நல்லா கம்ம கம்மன் இருக்குங்க. செய்யும் போதே சாப்பிடணும் போல இருக்குங்க. பலாப்பழ ஸ்வீட்டுங்க. அடுத்த வீட்டு வாசகதையே தட்டுங்க பலாப்பழ ஸ்வீட்டு. இன்னும் சூடாவே இருக்குங்க, ஆனா ரொம்ப டேஸ்ட் இல்லைங்க. இப்ப நம்ம முக்கணி ஸ்வீட் தாங்க செஞ்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஒளிச்சே வைக்க முடியாதுங்க. எல்லாருமே வாசனை கண்டுபிடிச்சிடலாங்க. எதையுமே மறைக்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு எங்க சின்ன பையனுக்காண்டி செஞ்சிருக்குங்க. அவர் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, ஸ்வீட் பிரியர். அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு நம்ம வீடியோவும் எடுத்துக்கலாம்னு செஞ்சாச்சுங்க. நம்ம செஞ்ச ஃபர்ஸ்ட் வந்து வாழைப்பழ ஸ்வீட். இல்லை, இது வந்து மாம்பழ ஸ்வீட்ல மாம்பழ ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவே வாசனையா இருக்குங்க. இந்த மாம்பழ சீசன்ல ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச 3 ஸ்வீட்டுமே பிடிச்சிருக்கு நம்பரே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தது நம்ம செஞ்ச வாழைப்பழ ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா வேக வச்சுட்டோம். வேற நம்ம வேக வச்சுட்டு வெள்ளம்லாம் சேர்த்துருக்கனால அதில் நல்லா ஊறி வந்துருக்குங்க. ஏன்னா பில்டப்லாம் ரொம்ப ஓவராக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஆனால் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிட்டுனா இதை விடவே மாட்டீங்க. அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க, எல்லாருமே கேட்பாங்க.